இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் தம் எடுத்துக்கொண்டு நம் நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்தார் என்று வேதம் கூறுகின்றது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்காக எதுவுமே பண்ணதே இல்லை. நமக்கே தெரியும், நமக்காக, நம் பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காக அழுங்கன்னு சொன்னார்ல. இன்றைய நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பலனாக இருக்கின்றார். அவர் உங்களுக்கு அடையாளமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கின்றார். பிரேசோடு பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம இயேசப்பா நம்மோடு கூட இருக்கின்றார். நம்ம அவரை தேடுறோமா இல்லையா? தேடுறதே இல்லைல்ல. எதோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம், எதோ பண்ணிகிட்ருக்கோம்ல. நமக்கு பிடிச்சது தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கிறோமா? முதலாவது இல்லை. ஆலயத்திற்கு போகிறோமா? அதுவும் கிடையாது. நல்ல விஷயங்கள் சொல்கிறோமா? அதுவும் கிடையாது. ஏதோ இருக்கும் பிரதர், ஜாலியாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எது ஒரு கஷ்டமும் போடக்கூடாது, ஹாப்பியாக இருக்கணும் லைஃபு. எதை பற்றியும் எனக்கு சிந்தனையிலே வரவே கூடாது. எனக்கு நான் சந்தோஷமாக இருக்கணும். அது என்ன பண்ணலாம்? ஜாலியாக ஒரு சுற்றலாம், ஜாலியாக பிடிச்ச விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி கஷ்டம் அப்படின்னாலே யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. கஷ்டம்னாலே எல்லாமே கஷ்டம்தான். ஆமாவா இல்லையா? பிரதர், என் வாழ்க்கையில் கஷ்டமே இல்லை பிரதர், நான் இன்ன வரைக்கும் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்கிறது தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்களா. நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஆமாவா இல்லையா? சந்தோஷமே ஒரு சில வாழ்க்கையில் இல்லை. கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் சோகம்தான். ஏன் கொஞ்சம் சோகம்? நிறையவே சோகம், கொஞ்சோண்டு சந்தோஷம் அப்படி தான் சொல்லணும். என்னடா இது, இன்னைக்கு நான் சந்தோஷமாக சிரித்து செம்ம ஹாப்பியாக இருந்தேன், நாளைக்கு ஏதோ ஒரு சோகம், ஏதோ ஒரு பிரச்சனை, அவ்வளோதான், என் மூஞ்சி டல்லாக ஆகிடும், அந்த ஹாப்பினஸ் போயிடும். இப்படி தான் டே பை டே இப்படி தான் போயிட்டே இருக்குல்ல. ஹாப்பினஸ் கொஞ்சமாக இருக்குது, சோகங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இன்றைய நாளில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கலங்காதீங்க, நான் இருக்கேன் உங்க கூட. அன்பானவர்களே, ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு பலன் தருவார். அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை பெருக பண்ணி தம்முடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பரிபூர்ணமாய் அனுபவிக்கும்படி செய்வார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பார்த்தீங்களா? இன்றைக்கி கலங்காதீங்க, எதை நினச்சும் அப்செட் ஆகாதீங்க, பார்த்துக்கலாம். இன்றைக்கி இப்படி இருக்கா, நாளைக்கு நல்லா இருக்குங்க. இன்றைய நாள் இப்படி போச்சுன்னா நாளைக்கு இப்படி தான் இருக்குமா? இல்லை, மாறும். ஸோ அதெல்லாம் மாற்றங்கள் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மாற்றிக்கணும். மாறும்னு சொல்லி நம்ம ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா எதுவுமே மாறாதுங்க. ஏன் பிரதர் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அதுக்கான முயற்சி எதுவுமே பண்ணலையே. நாளைக்கு நான் வேறு மாதிரி பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன்னு சொல்லி வாய் வார்த்தையாக சொல்லிவிட்டு அப்படியே காற்று வாக்கில் கடந்து போயிடும்ல. சொல்கிற வார்த்தை அப்படியே காற்றுலேயே பறந்துடும். எங்கடா போச்சு அந்த வார்த்தை அப்படின்னு நம்ம தேட வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் சொல்கிறது கண்டிப்பாக செய்யணும்ல. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்க. பேசி இன்றைக்கி எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டோம். வாய் தான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்மளை பற்றி பேசின வாயை அடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சண்டை போடணுமா? ஏன் இப்படி சொன்னீங்கன்னு கேட்கணுமா? அப்படிலாம் பண்ணாமல் நம்ம சாதிச்சு காட்டணுங்க. ஆண்டவர் நிச்சயம் நம்மளை பலப்படுத்த போகின்றார். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தி எங்கள் வாழ்க்கையை பெருக பண்ணுவீர் என்று வாக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். இயேசப்பா, பலவீனமான நேரங்களில் நீர் எங்களுக்கு ஆறுதலும் எங்களை ஊக்குவிக்கும் சத்ருவாய் இருக்கின்ற ஆண்டவரே, எங்களுக்கு பலனை கொடுத்து எங்கள் வாழ்வில் தருகின்ற ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். அப்பா, நீர் எங்கள் உள்ளன மனுஷனை பலப்படுத்தி எங்களை திரும்பவும் எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சோர்ந்து போகும் நேரங்களில் கூட ஆண்டவரே, நீர் எங்களை தேற்றுவீன்னு நம்புகிறேன். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்கள் துக்கம் எல்லாமே சந்தோஷமாக மாற வேண்டும் என்று கேட்குறேன். ஆண்டவரே, எங்களுடைய நோயினுடையெல்லாம் அகன்று போக வேண்டும் என்று கேட்குறேன். எஸ்ப்பா, உம்முடைய வல்லமையில் நாமத்தினால் எங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக கட்டி எழுப்புவதற்காக நன்றி அப்பா. உம்முடைய பலத்தோடு ஜெயத்தோடு நாங்கள் நடக்கும்படி எங்களுடைய
எங்களுடைய வாழ்க்கையை நீர் பலப்படுத்துவீர் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக சிலுவையில் மரித்தீர் ஆண்டவரே. எங்கள் பாவங்களுக்காக நீர் பல வழிகளை தாங்கினீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. நான் உமக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாக இருக்க ஆசைப்படுறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கும் போது நீர் எங்களுக்கு புது பலனை தந்து எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. எங்களை உயர எழுப்பி எங்கள் வாழ்வை நீ மாற்றுவீர் என்று நம்புகிறேன் ஏசப்பா. உயர்ந்த இடங்களில் எங்களை கொண்டு போய் சேர்ப்பீர் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் புதுமைகளும் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. சோர்ந்து போகும் மேலையில் கூட நான் இருக்கேன் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை கூறுகின்ற ஆண்டவரே. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கேங்க ஏசப்பா. நாங்கள் சோர்ந்து போய் மன நொந்து நூலாகி பல வழிகளை சுமந்து வாழ்க்கை நடந்துட்டு இருக்கோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை நிலைமையை மாற்றுங்கப்பா. இப்படி இருக்க போகிறது இல்லை, நிச்சயமாக மாறும் நம்புகிறேன் ஏசப்பா. நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டது நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு போங்கப்பா. சோர்ந்து போகும் மேலையில் கூட நீங்களுக்கு பலனை தந்து எங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பு வலிமை தர வேண்டும் கேட்குறேன் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுக்க வேண்டும் கேட்குறேன்ப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. God bless you all. தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.